நண்பர்களுக்கு வணக்கம். MAG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். இந்திய இராணுவத்துக்கு K9 வஜ்ரா பீரங்கிகளை கொள்முதல் செய்ய லார்சன் டியூப்ரோ LNT நிறுவனத்துடன் ரூபாய் 7,628 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கையொப்பமிட்டது. மேக் இன் இந்தியா மற்றும் தற்சார்பு இந்தியா ஆகிய திட்டங்களின் கீழ் இந்த ஒப்பந்தம் கையொப்பம் இடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மூலம் கட்டப்பட்ட 2 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டன. மத்திய அரசு ஒப்புதல் அளித்த 17A ரக திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள மசகான் டாக் கப்பல் கட்டுமான நிறுவனம் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிய முதல் போர்க்கப்பல் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கப்பல் கடற்படையில் சேர்க்கப்பட்ட பின்னர் INS நீலகிரி என்று பெயரிடப்படும். இதேபோல 15B ரக திட்டத்தின் கீழ் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட 4வது ஏவுகணை தாங்கி போர்க்கப்பலையும் இந்திய கடற்படையிடம் அந்த நிறுவனம் ஒப்படைத்தது. இந்த கப்பல் கடற்படையில் சேர்க்கப்பட்ட பின்னர் INS சூரத் என்று பெயரிடப்படும். ஸ்டெல்த் மூலம் கட்டப்படும் கப்பல்களை ரேடார், அகச்சிவப்பு போன்ற வழிமுறைகளில் எதிரி நாடுகள் கண்டறிவது கடினமாகும். UDS கைபேசி செயலி மூலம் முன்பதிவு செய்யப்பட்ட பயண சீட்டுகளுக்கு 3% தொகை திரும்ப பெறும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் தலைநகர் அமராவதியை கட்டமைக்க 800 மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது சுமார் ரூபாய் 6,800 கோடி கடன் வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 100 முதல் ரூபாய் 420 வரை உயர்த்தி ரூபாய் 11,582 முதல் ரூபாய் 12,100 வரை நிர்ணயிப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. சர்வதேச தியான தினம் டிசம்பர் 21, உலக இசை தினம் ஜூன் 21. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூர். பாஜக புகாரின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் பின்வரும் பிரிவுகளில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரிவு 115 வேண்டுமென்றே காயம் ஏற்படுத்துதல், பிரிவு 117 வேண்டுமென்றே பலத்த காயம் ஏற்படுத்துதல், பிரிவு 125 மற்றவர்களின் உயிர் மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்புக்கு ஆபத்துகளை விளைவித்தல், பிரிவு 131 குற்ற செயலுக்கான பலப்பிரயோகம், பிரிவு 351 குற்றவியல் மிரட்டல், பிரிவு 35 குற்ற செயலுக்கான பொது நோக்கம். பட்டியலின பிரிவில் சமூக மற்றும் கல்வி ரீதியாக மிகவும் பின்தங்கிய சமூகங்களை மேம்படுத்த உதவும் வகையில் இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அரசமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையின்படி பொது மற்றும் காவல்துறை ஆகியவை மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள் உள்ளன. கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு 5 ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த இந்திய சீன பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. சிறப்பு பிரதிநிதிகளாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் சீனாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வாங் யியும் சந்தித்து பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த அக்டோபர் மாதம் கசானில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியும் அதிபர் ஷி ஜின்பிங்கும் நடத்திய சந்திப்பின் போது இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குவதற்கான முடிவு எட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளிக்கிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை அமல்படுத்துவதற்கான 2 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவையில் அறிமுகம் செய்த இதற்கான தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை
அமல்படுத்துவதற்கான இரு மசோதாக்களை ஆய்வு செய்வதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக எம்பியுமான பிபி சௌத்ரியை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நியமித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்துவதற்கான இரு மசோதாக்கள் ஆய்வு செய்வதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தில் இந்தியாவின் நவரத்தினங்கள் மற்றும் ஆபரண ஏற்றுமதி 12.9% சரிவை கண்டுள்ளது. முன்னணி நகை வர்த்தக நிறுவனமான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் 60 ஆண்டுகளாக நகைத்துறையில் நம்பிக்கையான உலகின் அதிக எடை கொண்ட காதணிகளை உருவாக்கி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் மீண்டும் இடம் பிடித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இருநாள் பயணமாக குவைத்துக்கு சென்றார். இதற்கு முன்பு 1981ஆம் ஆண்டு இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி குவைத் சென்றுள்ளார். அதன் பிறகு இப்போதுதான் இந்திய பிரதமர் அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது. குவைத்துக்கான இந்தியாவின் ஏற்றுமதி அண்மையில் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. குவைத் நாடு இந்தியாவில் 10 பில்லியன் டாலர்களுக்கு மேல் முதலீடு செய்துள்ளது. வளைகுடா ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமை பொறுப்பை குவைத் இப்போது வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக கோயில்களில் பயன்பாட்டின்றி உள்ள 1000 கிலோ எடையுள்ள தங்கத்தை வங்கியில் முதலீடு செய்து ஆண்டுக்கு ரூபாய் 12 கோடி வட்டியாக பெற இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்து வருவதாக அமைச்சர் பி.கே. சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை பேரறிவின் சிலையாக கொண்டாடுவோம் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எண்ணூரில் அமைய உள்ள திட்டத்தால் மாநில மின் கட்டமைப்பின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதல் முறையாக 1986ஆம் ஆண்டு காற்றாலை மூலமாக தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி செய்யப்பட்டது. காற்றாலை மின் உற்பத்தியில் சுமார் 11,000 மெகாவாட் நிறுவு திறனுடன் இந்தியாவிலேயே 2வது இடமும், சூரிய சக்தி மின்சார உற்பத்தியில் 9,400 மெகாவாட் நிறுவு திறனுடன் 3வது இடத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கென தனியே தமிழ்நாடு பசுமை மின் உற்பத்தி நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான அளவை 43% உயர்த்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்தாலும் தமிழ்நாடு 50% என்ற மிக உயர்ந்த இலக்கை அடைய திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து வருகிறது. தமிழகத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 28.71 கோடியாக உயர்ந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர். ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நன்றி.